வெல்கம் பேக். என்னடா இது டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷனில் இருக்கான்னு பார்க்குறீங்களா? ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான இன்ட்ரோ கொடுக்கலாம் தான். அண்ட் இது எந்த பிளேஸ்னு யாராச்சும் இப்போவே கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் ஆக்சுவலி கொடைக்கானல் போயிட்டுருக்கேன். அண்ட் கொடைக்கானல் வந்து இன்றைக்கி நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்டில் போகிறேன். எஸ், டிஃப்ரெண்ட்டான ரூட். ஸோ கொடைக்கானலுக்கு நம்ம கோடை ரோடு வழியாகவும் போகலாம். அண்ட் இன்னொரு ரூட் வந்து ஒட்டன்சத்திரம் பழனி காட்ஸ் அந்த வழியாக போகலாம். ஸோ அந்த வழியில் சில இன்ட்ரெஸ்டிங்கான பிளேசஸ் வந்து நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன் பார்க்குறதுக்காக. ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கு முன்னாடி இது எந்த பிளேஸ் அண்ட் இங்கே எப்படி வந்தேன் அண்ட் நேற்று என் ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் பண்ணுன்றதை பார்ப்போம். என்னடா நம்ம லைஃப் இப்படி டிராஃபிக்லேயே முடியும்னு நினச்சா அது நம்ம தப்பு. நம்ம ஏன் மாற்றி யோசிக்கக்கூடாது? ஏன் நம்ம ட்ராவல் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணக்கூடாது? டு ரைட் த்ரூ த பியூட்டிஃபுல் சன்செட் அண்ட் நம்ம லைஃப்பில் ஒரு நல்ல மெமரிஸை க்ரியேட் பண்ண போகிற இந்த ரோட்ஸ் போகிற வழியிலே நமக்கு ஒரு சில பியூட்டிஃபுல் மொமெண்ட்ஸ். நம்ம ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் புது ஃபுட்ஸ் ட்ரை பண்ணுறது. அண்டு எங்கேயோ தெரியாமல் ஒரு ஊரில் போய் நம்ம ஸ்டே பண்ணுறது. அண்ட் அன்னையோடைய டேவை நம்ம நெக்ஸ்ட் டே சூப்பராக வரும்னு நினச்சி முடிக்கிறது. ஸோ த நெக்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் டேங்க் ஃபுல்லாக பெட்ரோல் ஃபில் பண்ணியாச்சு. அண்டு சஃபிஷியண்ட்டாக கேஷ் எடுத்தாச்சு. அண்ட் ஆஃப்லைன் மேப்ஸ் டவுன்லோட் பண்ணியாச்சு. ஒரு ட்ரிப் போகிறதுக்கு இது ரொம்ப மேண்டட்ரி. அண்ட் இது இருந்தால் நம்ம ட்ரிப்ஸ் வந்து ஓரளவுக்கு சேஃபாக போயிட்டு வந்துடலாம். பார்த்தீங்களா நம்ம நாள் எப்படி மாறி இருக்குன்னு? நேற்று டிராஃபிக்லேருந்து ஒரு நல்ல சன்செட்லேருந்து அண்ட் தெரியாத இடத்துல ஸ்டே பண்ணிவிட்டு அண்ட் இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான சன்ரைஸில் ஒரு சூப்பரான பிளேஸ்க்கு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மார்னிங் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அண்டு இன்னையோட டேயில் ஏதோ ஸ்பெஷலாக நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இதுதான் என் மைண்டு ஃபுல்லாக இப்போ ஓடிட்டுருக்கு. இந்த ரோட் அண்ட் இந்த வீல் இது ஏதோ என் வாழ்க்கையில் ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரிஸை க்ரியேட் பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் அன்எக்ஸ்பெக்டடாக இன்னையோட நாளில் எங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டாப். நம்ம ட்ராவல் பண்ணும்போது நமக்கு லக் எப்போவுமே ஃபேவராக இருக்கிறது இல்லை. இந்த பிளேஸ்க்கு நான் ஏர்லி மார்னிங் வந்திருந்தால் எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும். பட் இன்றைக்கி இந்த பிளேஸ்க்கு வரும்போது நான் அன்லக்கி தான் நினைக்கிறேன். இந்த பிளேஸ் இப்போ எப்படி இருக்குன்றது எனக்கு முக்கியம் இல்லை. ஆனால் என் மைண்டில் ஒரு சின்ன சந்தோஷத்தை கொண்டு வந்திருக்கு. ஸோ இந்த மெமரிஸை நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு நல்ல தாட்ஸோட என்னுடைய ஜேர்னியை நான் கண்டினியூ பண்ண போகிறேன். நம்ம சூஸ் பண்ணுற ரூட் எப்போவுமே நல்லா இருக்கிறது இல்லை. இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நான் செம்மையாக திட்டு வாங்கினேன். பிகாஸ் இந்த ரூட்டில் ரோட் ஒர்க்ஸ் நடந்துகிட்ருக்கு. அதனால தான் என்னமோ கூகுளில் இந்த ரூட் காட்டல. பட் ஐ சோஸ் திஸ். நான் இன்றைக்கி இதை தாண்டி தான் போய் ஆகணும்.
கொடைக்கானல் மலைகளின் இளவரசி. கண்டிப்பாக நம்ம ஒரு முறை சின்ன வயசில் இந்த பிளேஸ்க்கு போயிட்டுருப்போம். ஸோ இன்றைக்கி இந்த பழனி காட்ஸ் வழியாக போகும்போது எப்படி இருக்குன்றது பார்ப்போம். ஸோ கைஸ், நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டில் இருக்கும். இது பாலார் டேம் வியூ பாயிண்ட். ஸோ கைஸ், இங்கே நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. அண்ட் எவ்வளோ தூரம் வேணாலும் ஸ்டாப் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். ஆக்சுவலி அந்த ஏரியாவில் ஒரு ஃபால்ஸ் இருக்குது. ஃபால்ஸ் தெரியுது. ஸோ இப்போ நான் என் ஜூம் லென்ஸை போட்டு கவர் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ண போகிறேன். ஆஃப்லைன் மேப்ஸ் டவுன்லோட் பண்ணது இந்த இடத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பட் ஆனால் ஃபால்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு மட்டும்தான் அங்கே போயிட்டு வழி தெரியாமல் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு இருந்தோம். வரும்போது இது மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. அண்டு மழை காலத்தில் இங்கே அலோட் கிடையாது. ஸ்பெஷல் பெர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் அலோட்னு சொன்னாங்க. இந்த ஸ்ட்ரைட்டாக இருக்குது இல்லையா, அந்த ரூட்டில் நாங்கள் போகல. இந்த ரைட்டில் வந்து பிரியுது, அந்த ரூட்டில் தான் நாங்கள் போகணும். அந்த ஃபால்ஸ்க்கு வழி இருக்குது. ஸோ இந்த லெஃப்ட் அண்ட் இந்த ரைட்டில் போனால் தான் நமக்கு வந்து அந்த ஃபால்ஸோடைய வியூ கிடைக்கும். ஸோ நாங்கள் ரைட்டில் ஃபாலோ பண்ணி போனோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு எங்களுக்கு தெரியலை. அதுக்கப்புறம் இங்கே வரவங்கள வச்சு தான் நாங்கள் போனோம். ஸோ இட் வில் பி யூஸ்ஃபுல். இந்த சைட் போகணும். ஸோ கைஸ், நம்மளுடைய நெக்ஸ்ட் ஸ்பாட் அஞ்சு வீடு வாட்டர் ஃபால்ஸ். அண்டு நாங்கள் பாலார் டேம் வியூ பாயிண்ட்லேருந்து வரும்போது நிறைய போர்டு வச்சுருந்தாங்க. இன்னொரு இடத்துலையே வந்து பழனி டெம்பிள் மெஜஸ்டிக் வியூ பாயிண்ட் இருந்துச்சு. அதுக்கடுத்து இன்னொரு இடத்துலையே பாலார் டேம் வியூ பாயிண்ட் வச்சுருந்தாங்க. பட் அங்கே எதுவுமே இல்லை. எதுக்கு தான் அந்த போர்டை வச்சுருந்தாங்கன்னே தெரியல. ஸோ நாங்கள் இப்போ அஞ்சு வீடு வாட்டர் ஃபால்ஸ் வந்திருக்கோம். ஸோ இந்த அஞ்சு வீடு வாட்டர் ஃபால்ஸ் வந்து கணேசபுரம்லேருந்து வரணும்.
அண்டு அங்கேயே விசாரிச்சுட்டு வரும்போது ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ரோடு தான் அப்படின்னு சொன்னாங்க. ரோட் கண்டிஷன் கொஞ்சம் பேடாக தான் இருக்குது, வர முடியல. அண்ட் இங்கே வந்தும் எந்த சைடு போகிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் பேர் வந்தாங்க, அவங்கள வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம் அஞ்சு வீடு வாட்டர் ஃபால். இங்கே இருக்குது இல்லையா, இந்த ஸ்ட்ரீம் தான் அந்த சைடு போயிட்டு வாட்டர் ஃபால்ஸாக இருக்குது. அங்கே வந்து டெப்த் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம இப்போ அங்கே போய் பார்க்க போகிறோம். அண்டு நாங்கள் வரும்போதே என்ன சொன்னாங்கன்னா, அங்கே போயிட்டு அந்த எட்ஜில் நின்று செல்ஃபீஸ்லாம் எடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா போன மாதம்தான் வந்து யாரோ அது மாதிரி எடுத்து கீழே விழுந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. ஸோ இட்ஸ் வெரி ரிஸ்கி அந்த இடத்துல நின்று பேசுகிறதும் அண்ட் செல்ஃபி எடுக்கிறதும். ஸோ நான் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் போயிட்டு நம்ம அந்த வியூவை ரிவீல் பண்ண போகிறோம். அண்ட் நான் ஆல்ரெடி பார்த்துட்டு வந்துட்டு நிஜமாகவே சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ பார்ப்போம். ஸோ இந்த சைடில் இருக்கிறது சின்ன ஸ்ட்ரீம், பட் அந்த சைடில் ஒரு பெரிய ஸ்ட்ரீம் இருக்குது. இந்த சைடில் தான் இந்த பெரிய ஸ்ட்ரீம் போயிட்டுருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல மழை காலத்துலலாம் வர முடியாது. ஏன்னா வாட்டர் இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஏரியாவில் நடக்கவே முடியாது. ஸோ இது மாதிரி வாட்டர் கம்மியாக இருக்கிற டைமில் இந்த ஏரியாவுக்கு வர்றது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன், அந்த ஒரு சூப்பரான ஃபால்ஸோடைய வியூ பார்க்குறதுக்கு. அண்ட் இங்கே ரொம்ப வழுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து தான் நடக்கணும். நத்திங் இஸ் மோர் தேன் அவர் லைஃப் இல்லையா. So this is the full view. நிஜமாகவே ஏதோ ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப தூரத்தில் இருந்து வந்து அது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைங், ஆனால் அந்த டேவே நிஜமாகவே சாட்டிஸ்ஃபைட் ஆகிடும். ஸோ எல்லா விஷயமும் நம்ம ஒரு ட்ரிப்பில் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. பட் ஏதோ ஒரு விஷயம் சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை வச்சு தான் நான் எப்போவுமே ட்ரிப்பில் சந்தோஷப்படுவேன். அண்ட் இன்னையோட டேயில் என்னுடைய சாட்டிஸ்ஃபைங் ஃபேக்டர் வந்து இந்த ஃபால்ஸ்க்கு வந்தது தான். ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி. போஸ்ட்லாம் வச்சிருக்காங்க. தெரியலையே. கத்தியா? இந்த